ஒரு சமூகம் வாழ்வதற்கு உணவு, உறைவிடம் போன்றவற்றை தானாக உற்பத்தி செய்து வாழக்கூடிய தற்சார்பு வாழ்வு நிலை. இந்த தற்சார்பு வாழ்வு நிலையை தென்காசி மாவட்டத்தில் உள்ள திரு இயற்கை விவசாயி பறவை பாலா என்பவர் தற்சார்பு பண்ணை தோட்டம் அமைத்து வாழ்ந்து வருகிறார். அவரை இன்று நாம் வாரந்தோறும் சந்திக்கக்கூடிய ஃப்ரைடே ஃபார் ஃபார்மல் நிகழ்ச்சிக்காக சந்திக்க இருக்கிறோம். இப்போ நம்ம தோட்டத்துக்குள்ளே வரும்போது ஒவ்வொரு விஷயம் பண்ணும் போதே இதுக்கான முன்னெடுப்புகள், இதற்கான தயாராகக்கூடிய சூழல் எப்படி இருந்தது? இதுக்கு நீங்கள் எப்படி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? அதாவதுமா, இப்போ எனக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்து இயற்கைனா ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு அழகியல் கூறுகள் இருக்கணும்னு சொல்லி பார்ப்பேன் எதில் பார்த்தாலுமே. அப்படிங்கும்போது இந்த தோட்டத்தை நான் வடிவமைக்க நினைக்கும்போது இது வந்து அழகியலுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்புறம் வந்து அது நமக்கு வருமானம் தரக்கூடியதாகவும் இருக்கணும். சும்மா வெறும் அழகியலை மட்டும் வச்சுட்டு நினைச்சேன், வாழ்றதுக்கு பணம் தேவை இல்லையா? பொருளாதாரமும் ஆமாம், பொருளாதாரமும் இருக்கணும். அந்த வாழ்க்கை வந்து அழகியல் தன்மையோடு இருக்கணும். அதனால் இந்த தோட்டத்தை நம்ம வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது இதுக்கு ஒரு வரைபடம் ஒன்று தயாரிச்சிட்டேன். என்னோட வேலையும் அதுதான், ப்ரொஃபஷனலாக நான் பண்ணிட்டு இருக்கிற வேலையும் அதுதான். ஒரு எம்டியாக ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல தற்சார்பாக வாழ்கிறதுக்கு என்ன மாதிரியான தோட்ட அமைப்பு இருந்தால் நல்லா இருக்குமோ அதை செஞ்சு கொடுக்குறது தான் என்னோட வேலை. அப்படிங்கும் வெளியே நான் செஞ்சு கொடுக்கும்போது எனக்கு சொந்த தோட்டம் பண்ணும்போது நான் எவ்வளோ சிரத்தை எடுத்து பண்ணணும். இது ஆரம்பித்தே 2 வருஷம் ஆச்சு இந்த வேலையை ஆரம்பித்தேன். இப்போ ஒரு தோட்டம் வந்துட்டோம்னா ஒரு நீச்சல் குளம்லாம் இருக்கணும்னா ஒரு நீச்சல் குளம் வடிவில் இருக்குது. நீச்சல் குளத்துக்காக பயன்படுத்துறது நீச்சல் குளம் கிடையாது. பொதுவாக நீர் வந்து எப்படின்னா, இயல்புக்கு அதிகமாக ஒரு நிலப்பரப்பில் நீரை நீங்கள் செலுத்திட்டீங்க அப்படின்னா அதிகமாக பச்சை கட்டும் தாவரங்கள். அதிகமாக பச்சை சூழ்ந்துட்டு அப்படின்னா அதிகமான பூச்சிகள் தாக்கும். அதிகமான பூச்சிகள் தாக்கிட்டு அப்படின்னா பூச்சி மருந்து தெளிப்போம். நம்ம பூச்சி மருந்து தெளித்த பயிர் வந்து உணவு நஞ்சாகும். உணவு நஞ்சாச்சுன்னா மனுஷனுக்கு நோய் வரும். மனுஷனுக்கு நோய் வந்துச்சுன்னா மருத்துவமனைகள் விரிவாக்கம் செய்யப்படும். மருத்துவமனைகள் விரிவாக்கம் செய்யப்பட்ட சமூகத்துக்குள்ளே எப்போதுமே மனிதன் அச்சத்தின் பிடியிலே வாழ்வான். அப்போது நீங்கள் நீரை சரியாக கையாளலை அப்படின்னா இப்படி ஒரு சிறந்த விலைக்குள்ளே மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீர் ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து நீர் ரொம்ப குறைவாக வச்சு பயன்படுத்தி தான் மனுஷன் வாழணும் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டுக்குள்ளே நான் வந்துட்டதுனால இந்த நிலத்தை நான் தேடும் பொழுது நீர் எங்கே குறைவாக இருக்குதோ அந்த இடத்துல தான் நம்ம தோட்டத்தை கட்டமைக்கணும்னு சொல்லிக்கிற முடிவுக்கு நான் ஆரம்பத்திலே வந்துட்டேன். அதிகமான நீரை வச்சு நம்ம விவசாயம் பண்ணக்கூடாது, குறைவான நீரில் நிறைவான வாழ்க்கையை நம்ம கட்டமைச்சுக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டு சிக்கனம் தேவை அப்படிங்கிறதுனால. அதனால் இங்கே போர் போட்ட தண்ணி தான், போர் கொஞ்சம் தான் தண்ணி, ரொம்ப குறைவு தான். அந்த தண்ணியை தேக்கி வச்சு தான் நம்ம பயன்படுத்தணும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு வடிவம் எனக்கு தேவைப்பட்டுச்சு, தொட்டி தேவைப்பட்டுச்சு. இந்த தொட்டி எனக்கு என்னவா இருக்குன்னா, வெறும் நீரை தேக்கி வச்சு தோட்டத்துக்கு பயன்படுத்துகிற இடமா மட்டும் இருக்கக்கூடாது. நான் குளிக்கணும், ஸ்டோரேஜ் டேங்காகவும் இருக்கணும், அது அழகியல் தன்மையோடையும் எடுக்கணும். அதனால் ஒரு சாவி வடிவத்தில் இதை வந்து எடுத்தேன். வெளியே களைப்பாக போயிட்டு வந்து குளிச்சிட்டாலே ஒரு சின்ன விடுதலை கிடைக்கும். இப்போ விடுதலையின் குறியீடாக இருக்கிற சாவி வடிவத்தில் கொண்டு வரணுங்கிறக்காண்டி இதை பண்ணது. இப்போ இந்த வட்டம் இருக்கு இல்லையா, அந்த முதல் வட்டம் இருக்கு இல்லையா, இந்த முதல் வட்டம் வந்து 10 அடி ஆழம், 20 அடி அகலம். இது அந்த பார்ட்டிஷனை பிரிச்சிருக்கிறேன். அது வந்து 6 அடி அகலம், 8 அடி ஆழம். அது வந்து 5 அடி அகலம், 6 அடி நீளம். ஏதோ ஒரு சாய் வடிவத்தில் இருக்கும். அந்த பார்ட்டிஷன் இந்த பக்கம் வர முடியாது. குழந்தைங்களோ பெரியவங்களோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அதில் இறங்கி குளிச்சிக்கலாம். அதில் படிக்கட்டு இருக்குது, அது குளிக்கிறதுக்கான வடிவம். இது தண்ணி ஸ்டோரேஜ் டேங்காக இருக்கணும். தண்ணீரும் பார்க்கும்போது தண்ணீரும் கொஞ்சம் நல்லா சுத்தமாக இருக்கும். உள்ள மீன் கிடைக்கல, அதனால் சுத்திகரிச்சு இந்த தண்ணியை தான் நம்ம எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறோம். இந்த தண்ணி போதுமானதாக இருக்கும். அப்போது நான் லிட்டரை வச்சு அளந்துட்டேன். நான் இது வந்து மொத்தம் 1,30,000 லிட்டர் கெப்பாசிட்டி. என்னோட மொத்த 7 ஏக்கர் நிலப்பரப்புக்கும் நம்ம வடிவமைச்சிருக்கிறதுக்கு இந்த நீர் போதுமானது. அப்படி சொல்லப்போனால் இப்போ விதை எவ்வளோ முக்கியமாக இருக்கும்? விவசாயிகளுக்கு ஒரு விதை எவ்வளோ முக்கியமாக இருக்குது? விதை வந்து நம்ம வந்து முதல்ல வாங்குகிறோம் அப்படின்னா அந்த விதையை வந்து நாம் பயன்படுத்தி அடுத்த வருஷத்துக்கு தேவையான விதையை நம்ம சேகரித்து வச்சுக்கிட்டு தான் இருக்கணுமே தவிர ஒவ்வொரு முறையும் வெளியிலேருந்து வாங்குறது தற்சார்பு சரிப்படாது. விதை நேர்த்தின்னு ஒன்று இருக்குது, விதையை எப்படி பராமரித்து வச்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. இந்த முறைகளை படிச்சுக்கிட்டு விதையை ஒரு விவசாயி கை கொண்டு வச்சுக்கிட்டு தான் சரியான முறையாக இருக்க முடியும். இப்போ விதை இருக்குன்னா, ஒரு பீர்க்கங்காய் விதை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பீர்க்கங்காய் செடியில் பீர்க்கங்காய் விதையை உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல ஒரு மாதம் 2 மாதத்தில் காய்க்கிற இதையும் விதைக்க விட மாட்டாங்க. கடைசியாக 1 மாதம் 2 மாதத்தில் காய்ப்பு தள்ளுறதையும் விதையாக விட மாட்டாங்க, விதைக்காக விட மாட்டாங்க. நடுவு பகுதியில் இருக்கிற ஒரு காயை தான் விதைக்காக விடுவாங்க. இப்படி ஒவ்வொரு பயிரையும் எந்தெந்த ஸ்டேஜில் விதைக்காக நம்ம விடுத்து வச்சுக்கணும். ஒவ்வொரு விதையும் பதப்படுத்தி பராமரித்து வச்சுக்கிற முறையும் இருக்குது.
காய்கறிகள்லாம் அதை எப்படி பராமரிக்கணும், மர வகைகள்லாம் அதை எப்படி பராமரித்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முறைகள் இருக்குது. அதை கற்றுக்கிட்டு செஞ்சு இருக்கணும். அப்படின்னா தற்சார்பு வந்து நிலைக்கும். அவங்க அறுவடை பண்ண நேரத்தில் விலை வீழ்ச்சிங்கிறத சந்திக்கிறாங்க. அந்த விலை வீழ்ச்சியை விவசாயிகள் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழலும் நடக்கு. இல்லை, தற்சார்புக்குள்ளே அது வரவே வராது. நீங்கள் தற்சார்புக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பொருளை உங்களுக்கு தேவைக்கு போக மிச்சம் இருக்கிறத மட்டும்தான் வெளியே விற்று காசாக்குன்னு நினைப்பீங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தேவையான உணவில் நீங்கள் தண்ணீரை அடைஞ்சிட்டீங்க. இது போக உங்களுக்கு எதுக்கு பணம் தேவைப்படும்? உடைக்கு தேவைப்படும், வண்டி வாகனத்துக்கு தேவைப்படும், நகை நட்டு எடுக்கிறதுக்கு தேவைப்படும், வெளியில் எங்கேயா சொந்த பந்தங்களுக்கு வீடுகளுக்கு போனால் காசு பணம் செலவு அதுக்கு தேவைப்படும். இதுக்கெல்லாம் பணம் தேவை. அப்போ நீங்கள் ஒரு நிலத்தை வடிவமைக்கும் பொழுதே என்ன பண்ணினா, ஒரு 5 ஏக்கர் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா 1 ஏக்கரில் உங்களுக்கு உணவுக்கு தேவையான வடிவமைச்சு உங்களை உணவில் தண்ணீர் அடைஞ்சிட்டு மிச்சம் இருக்கிற அந்த 4 ஏக்கரை பணப்பயிராக உற்பத்தி பண்ணி விற்று காசாக்கி வச்சுருக்கிற மாதிரி ஒரு வடிவத்துக்கு நீங்கள் முதல்ல வந்துடணும். அப்போ அதுக்கு கூடுதல் கவனம் செலுத்திக்கலாம். இப்போ இங்கே இருக்க சூழலில் நீங்கள் மின்சாரம் இல்லாமல் நானே உற்பத்தி நானே சாப்பிட்டுக்கிறேன் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறது சாத்தியமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது சாத்தியம் இல்லை தான். நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்க நவீன வாழ்க்கை முறை இருக்குல்ல, அதில் புதை படிவ எரிபொருள் அப்படிங்கிறாங்க. வண்டி வாகனத்துக்கு பயன்படுத்துகிற பெட்ரோல்லாம் இருக்குங்களா, இந்த பொருள் உற்பத்தி வந்து ரொம்ப நாளைக்கு தாங்காதுன்னு தான் சொல்கிறாங்க. உலகம் முழுக்க இருக்கிற சூழ்நிலைகள் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே எச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி நம்ம கார்பன் பயன்படுத்துறதை நிப்பாட்டினா கூட ஒரு 5 வருஷமா 10 வருஷத்துக்குள்ளே இது மொத்த ஆற்றலுமே தீர்ந்து போயிடும்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க. இது வந்து மரபில் இருக்கிறவங்க சொல்லலை, நவீனத்தில் இருக்கிறவங்க எச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த வாழ்க்கைக்கு போகணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன். நுகரை வந்து நான் குறைச்சிடணும்னு சொல்லி தான் நினைக்கிறேன். என்ன அளவுக்கு எதெல்லாம் குறைக்க முடியுமோ அதெல்லாம் குறைச்சிக்கிட்டு வாழணும்னு சொல்லி நான் வந்து ஆசைப்பட்றேன். அதனால் நுகர்வு அதிகப்படுத்துறதுல எனக்கு ஒருபோதும் விருப்பம் இல்லை. ஏன்னா இப்போ சைக்கிளில் போயிட்டு இருக்கிறவர் பைக்கில் போகிறத பார்த்து ஒரு தாழ்வு உள்ளத்துக்கு ஆளாவார். நம்மகிட்ட பைக் இல்லையா அப்படின்ட்டு. பைக்கில் போகிறவர் காரில் போயிட்டு இருக்கிறவரை பார்த்து தாழ்வு உள்ளத்துக்கு ஆளாவார். ஏன்ட்ட கார் இல்லையா அப்படின்ட்டு. காரு வாங்கின பிறகு நீ ஏன் கப்பல் ஏன் வாங்கலன்னு கேட்குற சமூகமாக அது மாறி போச்சு. அதனால் இந்த நுகர்வுக்கு எல்லையே கிடையாது. பயங்கரமாக நுகர்வுக்கிற இடத்த நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்காங்களே தவிர நுகர்வு குறைக்கிற இடத்துல இல்லவே இல்லை. அதனால் சற்றேற குறைய நுகர்வு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வாழலாம் அப்படின்னு. தற்சார்பு விவசாயத்தில் இப்போ உள்ள வரும்போதே நம்ம பார்க்கும்போது தெரியுது, ஒரு இவ்வளோ பெரிய அகழி மாதிரி ஒரு குழி மாதிரி தோண்டி வச்சிருக்கோம். இந்த குழி ஆனால் இப்போ எம்டியாக இருக்குது. இப்போ இது எதுக்கான அவசியமாக இருக்குது? இது வந்து நம்ம வாழ்கிற பூமியானது 100% நீரில் 97% நீர் வந்து கடல் நீர். மிச்சம் இருக்கிற 3% நீரில் 60.8% நீர் வந்து பயன்படுத்தவே முடியாத பனிக்கட்டி. அதில் ஒரு 30.1% நீர் வந்து பயன்படுத்தவே முடியாத கடின நீர். அதில் மிச்சம் இருக்கிற வெறும் 3% நீரை தான் நாம் குடிக்கணும், பயன்படுத்தணும். உலகத்தில் இருக்கிற மற்ற ஜீவராசிகள் பயன்படுத்துறது, ஃபேக்ட்ரிஸ் பயன்படுத்துறது, இது எல்லாமே. அப்போ நீர் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா நீர்மை குளிர்மை, பழகுவதற்கு எளிமையான தன்மை உடையதாக இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் தமிழ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. அப்போது சின்ன அளவலாக இருந்தால் அதுக்கு பேர் குட்டை, குளிக்கிறதுக்கு பயன்பட்டால் அதுக்கு பேர் குளம், நீண்ட காலத்துக்கு தண்ணீரை ஏந்தி நின்றுச்சுன்னா அதுக்கு பேர் ஏந்தல், உண்பதற்கு பயன்பட்டால் அதுக்கு பேர் ஊரணி அப்படின்னு சொல்லி வேறு வேறு பெயர்களில் நீர்நிலைகளை அழைச்சி அழகு பார்த்தாங்க. அப்போது நீர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த நிலப்பரப்பை வாங்கினோடனே இந்த தோட்டத்தை வடிவமைச்சு வேலை பார்க்க ஆரம்பிக்க முன்னிட்டு முதல்ல செஞ்ச வேலை ஒரு குட்டையை வந்து வெட்டணும் அப்படின்னு சொல்லி தான். எனக்கு நேரடியாக பயன்படுமா, பொருளாதாரமாக பயன்படும் கேட்டால் பயன்படாது. ஆனால் இது என்னவா பயன்படும் அப்படின்னா என் தோட்டத்தில் பெய்கிற மொத்த மழை நீரும் இங்கே வந்து சேர்ந்துடும். ஒரு 2 மழை 3 மழை பெஞ்சு அங்கே தண்ணி வராது. ஒரு 10 மழை 15 மழை பெஞ்சு அப்படின்னா இது நிறைஞ்சிடும். ஒவ்வொரு நீர் எல்லாமே இங்கே வந்துடும். என் நிலமும் பாதிக்கப்படாது, விளைநிலமும் பாதிக்கப்படாது. அதே நேரம் இந்த தோட்டத்தில் பெய்கிற மொத்த மழை நீரும் வெளியும் போகாது. தோட்டத்தை விட்டு வெளியும் போது இங்கேயே சேகரமாயிரும். பக்கத்தில் இருக்க போர்வெல் ரீசார்ஜ் ஆகும். ஏத்தாப்புல அங்கிட்டு ஒரு கிணறு இருக்குது, அது பக்கத்து நிலத்துக்காரங்க கிணறு தான். அங்கே நல்லா அந்த தண்ணி ரீசார்ஜ் ஆகும். அது பக்கத்து நிலம்தான் சொல்லி பார்க்காம எல்லாருமே பயன்படுத்தும் போது எல்லாருமே நல்லா இருக்கலாம். நீரும் அப்படியே இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த நீர் இங்கே தேங்குவதனால இதை சுற்றி நான் மரக்கன்றுகள் வச்சுருக்கிறேன். இந்த மரக்கன்றுகள் ஃபுல்லாக அந்த தண்ணியை குடித்து வளர்ந்துக்கிடும். என் தோட்டத்தில் இருக்கிற மற்ற பயிரினங்கள் இருக்குல்ல, அதுக்கும் போதுமான ஒத்துழைப்பு வழங்கும். நிறைய பறவை இனங்கள் வந்து உள்ளே இறங்கும். இது குட்டை நிறைஞ்சின்னா நான் மீன் வளர்த்துக்கலாம். எனக்கு என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் நல்லா நிறையவே நீர் வந்துச்சுன்னா, வருங்காலத்தில் நிறைய நீர் வந்துச்சுன்னா சின்ன போட்டு செஞ்சு குழந்தைகள் விளாண்டுக்கலாம், இல்லை தாமரை போடலாம், வளர்க்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதை மனசில் வச்சுட்டு தான் செஞ்சுருக்கிறேன்.